வாங்க. இது அப்படிதான் போய்கிட்டு முன்னாடி. தண்ணி வேணா இங்கே குடிக்கலாம். வாடகை இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிருக்கு, நல்ல மழை. பாருங்க இப்போ இருக்கு. இப்போ நெல் அறுத்து நட்டாங்க, பார்த்தா தெரியும். பாருங்க போமா சொல்லு என்னாச்சு பேசு. என்ன இருக்குது என்ன அவங்க இந்த முறுக்கு சாப்பிட்டு இருக்கேன். முறுக்கு திங்க வாங்க நம்ம முறுக்கு சாப்பிடலாம். அவங்க யார் தீந்து பணம் முறுக்கு பார்த்தாலும் தெரியல. நல்ல முறுக்கு நண்பர்கள் வீட்டில் சுட்ட முறுக்கு. தீபாவளி வரல, தீபாவளிக்கு முறுக்கா? ஆமாம், என் தீபாவளி தான் சுடுறது, மற்ற நாள் சுடக்கூடாதுன்னு இருக்குதா? வாத்தியா அப்படி அருமையாக இருக்கா வயப்பில்ல. ஆனால் குழுக்குன்னு இருக்கும். நெல் வயலில் உட்காந்துருக்கிறது ஒரு தனி சுகம் தெரியுங்க. அந்த சேரு வாடை என்ன. இங்கே கொஞ்சம் வயல் இருக்குது. இந்த கம்மாக்கரை கீழே நிறையா வயல் இருக்குது. இது எங்கள் ஊர் மலை. இந்த மலையில் மழை நீர் நிறையா இருக்குது. அது போகும்போது காமிக்கிறேன் பாருங்க. என்ன சேல் அங்கே தீ போட்டு போகிறதுக்கு நாங்கள் சாமி ஊற்று. இந்த ஊற்று பால் மாதிரி வருங்க தண்ணி. பாறைகள் வருதா தண்ணி? ஆமாம், பாறைகள். இது எவ்வளோ வறட்சி காலத்தில் இருந்தாலும் இந்த பாறை தண்ணி வந்துக்கிட்டு இருக்கா உள்ளே வந்து. அதான் எவ்வளோ வளர்ச்சி காலம் இருந்தாலும் இந்த இதுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஊற்றுல. குடிச்சிட்டியா? அதாவது இந்த மலையில் ஏறப்போகிறோம். நாங்கள் மலைக்கு போகிறோம். நான் மலையை சுற்றி காமிக்கிறனால ஆச்சு. இது ஒரு மலை, மேலே கோயிலெலாம் இருக்குது. இதுக்கு நேரம் உள்ள எல்லாம் அப்படின்னு சுற்றி காமிக்கிறாங்க. இனிமேல் அமைதியாகவே போகிறேன், எதுவும் பேசாமல். இந்த பேசிட்டு போடா. டே வானடு வாங்க, நம்ம மலை மலை வாங்க. இது அப்படி தான் போயிருக்காப்புல முன்னாடி. ஆமாம், வீடு அப்படி தான் இன்னும் கொஞ்சம் ஏறினவொடனே ஆள் டயர்டாகி உட்காந்துவாப்புல. யாரு ஆமாம், அப்போ தான் டயர்டாக இருக்காதா? இன்னொரு இடம் இருக்கா, அருமையான இடம். அந்த இடத்துல அனுப்பாங்க. இதெல்லாம் மழை பெஞ்சால் நினையாது. இடம் நல்லா இருக்காங்களே, மழை பெஞ்சா நல்லா இருக்கும்லடா. எப்படி மழை பெஞ்சா நலையாது? இந்த மழை வேண்டாம், வெயிட்டு மழை. இந்த மழை வேண்டாம், இந்த மழை வேண்டாம். மேலே ஒரு சொந்த மாதிரி இருக்குது. மேலே வரு, இந்த மேலே ஆகும். ஆகுமா? டக்குனு கிளம்புவோம், டைம் இல்லை. நாங்கள் இது என்னதுக்கு என் குச்சி வாங்குதான். நண்பர்களே சுற்றி இங்கே வந்து ஏறிக்காமடா. நம்ம ஊர் சரிங்க. காமி இந்த வயக்காடெல்லாம் காமி. வயக்காடு செலும்பு எல்லாத்தையும் கீழே இறங்கி எல்லாத்தையும் காமிப்போம். கடைசியா பேசுறாங்க. வயக்காடு செலும்பு பாருங்க. இதுதான் எங்கள் வயக்காடு பூ. அந்த இப்போ வயக்காடு இன்னங்கிட்ட வயக்காடு நிறையா இருக்குது. நாங்கள் எல்லா வயக்காடுக்கும் போவோம். இங்கே வாங்க, நீங்கள் இது போய் வயக்காடு தான். எத்தனை நிமிஷம் ஒன்றாங்க பார்த்தேன். இந்த ஜூம் பண்ணிக்காங்க. அந்த பாறையில் மட்டும் ஒரு மரம், தனி மரம் தெரியுது, ஆலமரம். அது நம்பர் 2 காமிக்கும். இதில்
ஒரு விட்டு நம்பிதா அவ்வளோ இன்னும் ஜூமிங் போகுமா? அவ்வளோதான் போகுது. அந்த பாருங்க பாறையில் வாங்க பாதையிலே முளைச்சிக்கு நிற்கிது. கொஞ்சம் பக்கத்தில் காமிப்போம், கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் போ, அதெல்லாம் தெரியும். தனியாக ஒத்த ஒரு ஆலமரம் முளைச்சு தனியாக பாருங்க. அது எப்படி பாருக்கல சந்தத்தில் முளைச்சி வந்துக்குமோ? அது பறவைகள் விதைகள் போட்டு முளைச்சு வந்துருக்கேன். அது நீ நம்பர் 1 அமைக்கிறது. அதை ரொம்ப பேப்பர் அரைக்குங்க சாப்பிடுவாங்க. அப்படி தான் போல அதுக்காக பாதை இல்லாமல் கீழே போகணும். இல்லையா? அப்படி யாரும் அதுக்கு அரைக்கலாங்க. இந்த பாறையில் ஏற போகிறான். இந்த ரேஞ்சில் மியூசிக் ஒன்றில் மியூசிக் இங்கே வாங்க. இதுவும் ஒரு ஊற்று மாதிரி. ஊற்று மாதிரி சாக்கடை தண்ணி கடை இல்லை. சாக்கடை தண்ணி மழை வந்து தண்ணிடாது. மழை வந்து இந்த சாக்கடை தண்ணி கிடையாது. இந்த மழை வந்து பாவ தண்ணி வருது இல்லை, அந்த அந்த பாவ தண்ணி வந்து இந்த மழையில் எப்படி சாக்கடை தண்ணி வரும்? போல சேஃப்டி வழுக்குது அடை வழுக்குது. அதில் கொசு நேரம் மட்டும் வழுக்குது. இடம் நல்ல இடம் தான். இந்த அதுதாண்டா கோயில். சாரு கோயில். ஆமாம், அதே கோயில். இந்த ஆலமரம் அந்த கோயில் நீ சொன்ன கோயிலா? ஆமாம். இதில் போய் இப்படியே போயிட்டு பார்த்துட்டு ஆலமரத்தை ஏறுமா? இங்கே இல்லை பாதை. இப்படி போயிட்டு அதில் ஏறி ஏன் இதில் ஏதும் அப்படி? இதில் என்ன வலிட்டு கீழே ட்ரை பண்ணுறியா? இந்த சாமிக்கலை? ஆமாம், வாழுக்க போகுது அது. அதே குறைச்சி போமா. என்ன குழம்புமா? என்ன குழம்புமா? இதுவா? இதுவே வேப்பமலையோடைய பாகம் 2. அட அது வந்து மந்திரிக்கிற போல. என்னத்தை மந்திரிக்கிற? அது மந்திரிக்குது. இப்படியா? இது நட்டம் தொலைது. அதில் வாங்க இது வந்து ஏன் மாதிரி வருவியா? நட்டம் கொண்டா கொண்டாந்து ஏற்றி விட்டாங்க நடுமலையில். நடுமலை ஏற்றிட்டாங்க. இடுப்புலிக்கு அமைச்சிச்சு தரக்கு எனக்கு இங்கே கண்ட இடத்துல தான் வலிக்குது. வலிக்குது. சாமி மேலே ஏற்கேன். உச்சி மலையில் ஏற்றி விட்டாங்க. ஆளை சோலையை முடிக்க போவாங்க. குடிக்க தண்ணியோட கொண்டாமட்டாங்க. இதாக இருக்க கீழே ஊற்றுறது குடி. எங்கே இது கீழே குடிச்சுட்டு அங்கேருந்து நான் தலை ஏற்றுக்க. இதுக்கு ஏறி இருக்கு. அப்போ எந்த தலை தள்ளுது? என்னடா நாக்கு தள்ளுது? ஆக்கோ தாயிலே. ஆனால் உச்சி மலையில் ஏற்றியாவே தண்டா வியூ பாயிண்ட். இங்கிட்டு பாரு, சுற்றி காமி நல்லா இருக்கும். நல்லா காற்று வருதா? இதே மாதிரி லப்டப்னு கேட்குதா உனக்கு? தண்ணி வேணா இங்கே குடிக்கலாம். தண்ணி இருக்காடா? பாறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கோயில்கிட்ட இருக்கு. தண்ணி இதில் இல்லை. இது சொனாரா? அது ஏங்க சொனா கிடையாது, சொனடா அதுக்கு. சொனையா? சொன என்ன சொன்ன? எது ரீபண்ட் காமி இப்போ இருக்கணும். மலையில் இப்படி இப்படி இருந்தால் அதை சொன்னேன்னா சொல்லுவாங்க.
என்னைய தெரியா டேய் சும்மா எங்கடா சாமி மேலே கயிறு மாதிரி வச்சுக்கேன்டா. அது கயிறு இல்லை செயின். அது எதுக்கு? அதுதான் பிடிச்சி மேலே தீவம் ஏறுவாங்க. மேலே வருமா? மேலே அப்புறம் ஏறுவோம். ஏறலாம்டா. ஏறலாம். செயின் இருக்கு. எது மேலே? இந்த ஒரு செயின் போட்டுருக்காங்க. ஆமாம். இதில் தான் மேலே ஏறி அந்த மரத்துக்கு மேலே தீவம் போடுவா. கரைச்சலுக்கு அங்கே மேலே சாமி இருக்காங்க. மேலே காய்ச்சலுக்கு தீவம் போடுவாடா. தீவம் மட்டும். மலைக்கு மலைக்கு தீவம் போடுவாளா கரைச்சலுக்கு. ஆமாம். பைக்கு பிரான்மையில் தீவம் போடுவாங்கல்ல, அது மாதிரி இங்கேயும் தீவம் போடுவாங்க. அதான்ட்டு இது மேலே 2 காமிக்கா சுற்றி நல்லா நல்லா தெரியும். இது மேலே பார்க்க இன்னமும் உச்சி மலைக்கு போல. உச்சி மலை வேணும். அங்கே ஓகணும் கல்லுக்கு மேலே. உச்சி மலைக்கு போல இன்னும் வியூ பாயிண்ட் வரணும். இப்போ நல்லா தெரியுது. உச்சி மலைக்கெல்லாம் எசக்கலாப்பா சாமி. இது ஃபேக்ட்ரி நடக்குது. இதுக்கு நேரம் இருக்கு. என்ன இதுக்கு நேரம் அந்த சித்தர் கோவா இருக்குது. இதுக்கு நேரம் கீழே இது வைக்கலையா? இதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இந்த வீட்டுக்கு நேரம் எங்கண்ணா கீழே இருந்து சித்தர் கோவா. அதுக்காக போக முடியாது. இப்போ சித்தர் கோகை இருக்கிற நம்ம ஊர் தான்டா இருக்கிற மலையோட அழகாக இருக்குது. நம்ம ஒரு சுற்றி மலை. மலை பச்சை பச்சையாருன்னு இந்த சமயத்தில் நான் பச்சை பச்சைன்னு இருக்கேன். இப்போ வந்து மழைக்காலம்ல. அதுதான் சிவகங்கை மாவட்டம். இது இந்த வீட்டில் நிறையா இருக்குது பற்றியில் அது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். இந்த மலையா அதிகமாக அழகர் கோயில் இருக்குது பற்றியில் இது வந்து மதுரை மாவட்டம். இதுக்குள்ள அழகர் கோயில் இருக்குது. இங்கிட்டு பிராணமலை இருக்குது. அதுதான் பிரான்மலை. ஆனால் குளுக்குலன்னு இருக்க வெயில் அடிச்சுக்கிறது. அது வந்து இந்த சிவன் கோயில் தெரியுது. சிவன் கோயில் தெரியுதா? நம்ம வந்து ஒரு கோவில் வந்து மட்டும் தெரியுது. சிவன் கோயில் கோவில் ராஜகோபுரம். எங்கடா? ஆமாடா, இந்த ஓதுண்டா தானே சிவன் கோயில் ராஜகோபுரம். இது இல்லைப்பா, இதுக்கு நேரம் இருக்கு. பள்ளிக்கூட போகிற தண்டி அங்கே இருக்குவார். ஆமாம், அதில் இருக்கு சிவன் ராஜகோபுரம் தெரியுவார். சிவன் கோயில் ராஜகோபுரம். அப்போ இந்த இதுக்குன்னே ஒன்று ஏடிஎம் இங்கிட்டு என்ஃபீல்டு இங்கிட்டு ராஜகோபுரம் மட்டும். அதே என்ஃபீல்டு. ராஜகோபுரத்துக்கு நேரம் இருக்கு. ராஜகோபுரம் மட்டும் தெரியுது. சுற்றி கடல் மாதிரி தெரியுது வர்ற. சுற்றி கடல் மாதிரியா? நல்லா அழகாக ரவுண்டாக தெரியுது பத்தியா? அப்படியே தூக்கி காமி கேமரா. சுற்றி ரவுண்டாக இருக்குவார். கடல் கடைசியாக கடல் இருக்க மாதிரியே. இதெல்லாம் என்னென்ன ஊர் இருக்குன்னு தெரியல. சுடுதா பாறை தான் சுடுது. ஆனால் வெயில் அடிச்சுக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? குழுக்குழுன்னு இருப்பார். மழை இறங்கிருச்சு. உச்சிக்கு இருக்காரு. மழை இறங்கிருச்சு. இந்த பக்கம் சரி வந்து வாங்க. மழை வந்துடுறதுக்கு தான் வீட்டுக்கு போகணும். ஆமாம், மழை இருக்கிற வீட்டுக்கு போவோம். எந்திரி. அதில் போய் எடுத்தோம்னா நல்லா இருக்குமா? போவோம். இதில் ஏறா சுவா மலையில் ஏறுவோம். இந்த சும்மா சங்கிலி போட்டுக்காங்க. இன்னைக்கு சின்ன சங்கிலி இல்லைப்பா, இந்த நிச்சயம் இருக்குது சங்கிலி. கை சண்டிக்கு மேலே நாங்கள் இதில் விட்டு இப்போ ஏறணுமே. அந்த தங்கி தாங்காது. யார் சொன்னேன்? உங்கள் அண்ணன் வந்து ஏறணும். நாளை ஏங்கப்பா, வேண்டாப்பா. நாளை மேலே வேணால் அந்த மேகமாக நல்லா தெரியும். ஆமாம், வேண்டாம், மேலே வேண்டாம். சேவ் பண்ணி கழட்டிங்க. மேலே செருப்புலாம் தான் போகணுமா? ஆமாம், இந்த இடத்துல கோயில் இருக்குதா? கோயிலா? கோயிலெலாம் நான் வர முடியாது. ஏய், சாமிலாம் இருக்கா? இன்னும் இங்கே பார்ப்போம், ரெண்டு காமிப்பான். இந்தா நீ போயிட்டோம். போயிட்டோம், நான் வர முடியாது. வீட்டுக்கு இல்லையாமல் வர முடியாது. தீட்டி விடுங்க வர்றாங்க. இதனால் உள்ள கோயில் இருக்குது. கோயிலே இருக்குடா இங்கே. ஆனால் உள்ளே போகக்கூடாது. இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து மட்டும் காமிக்கிறான். அருமையாக இருக்கு வரும். நான் வரேங்கண்ணா. அங்கடி தொட முடியுமான்னு தெரியல.
கிராஸ் ஆயிடுறாவு. வலுக்குதா? இல்லை வலுக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்து மலை ஏறின வீடியோ பார்க்கணுன்னா போட்டிருக்கான். ஆமாம், அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்காலில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோவை. அந்த வீடியோ நல்லா ஃபன்னாக வேறு லெவலில் இருக்கும். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோடா அந்த கல்லுகளாக போட்டிருக்காங்க பத்தியா? கல்லுகள்லாம் அதிலே வா. இந்த எண்ணெய் மாதிரி வளைஞ்சி வந்திருக்கு பாரு, அது வந்து வழுக்கும் எண்ணெய். ஆமாம், என்னது என்ன பிடிச்சி வயிற்றில் உட்காந்துட்டேன் ஜாமியாரி. இதுக்கு மேலே ஏற முடியாதா? பாடா இதுக்கு மேலே ஏற முடியாதா? பாடா 10 படம் ஏறியாச்சுடா. இது என்னடா ஏறுறது? அது காமெடி. வாங்க 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 இல்லையா? வாடா டேய், ஏறலாம் சிவா. சிவா, இந்த கிரிப்பை கனெக்ட் பண்ணி ஏறாவு. வலுத்துருச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். மேலே மரம் இருக்குடா, வாடா. பத்து வாடா டே, இக்காரு இப்படி ஏறி வா. என்கிட்ட ஆட்டுக்குட்டியே ஏறி போயிருக்கு. ஈரமாக இருக்குது, அதில் மூத்திரம் அடிச்சிருக்கு ஆட்டுக்குட்டி. நாக்கு தள்ளுது டே. இங்கே நிற்கே பாருங்க. அங்கே போயிட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து ஏறுறான். சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அவன் கழுவி ஊற்றி நேரம் நம்மளை மழை விட்டு ஏறுறாங்கன்னு. மழை ஏறி வருஷம் மேலே ஏறி வர மாட்டேங்கானே. அது என்னதுன்னு தெரியல. இது சாப்பிட்றதா? இது ஒரு வள்ளி கள்ளி. மேலே வத்தியில் வியூ பாயிண்ட்டா சரியான வயத்தில் இருக்க வானத்து கொட்டி. அதாவது உச்சிக்கு வந்தாச்சு. கடவுள் நம் பக்கம் என்ன துக்கம். வேகத்தை ஒட்டியிருக்கேன். இதுலேருந்து கீழே விழுந்தா பொழைக்கவே முடியாது ஆள். சரியான நேரம். எவ்வளோ வேகத்தில் இருக்கணும் பாருங்கள். கோட்டாமலை பக்கத்தில் ஃப்ளைன்னு போகிறது. ஏர் ஃப்ளைனு மேகத்துக்குள்ளே போகுது. இதுக்குள்ளேயும் போகுது. மழையில் ஒட்டியே இருக்கு மேகம். முடிஞ்ச மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், வா போவோம். அவ்வளோதான்.
மேலே சுற்றி காமி எல்லாத்தையும் நல்லா சுற்றி காமிச்சிட்டியா? இது என்ன காமி? இது என்னன்னு பாரு, பாறையில் ஆலமரம் மேலே வச்சிருப்பாரு. பக்கத்தில் மேகத்தை ஒட்டியிருக்கான். அதான் தெரியும், மேகம் மேலே பட்டுக்கிருக்கு. மேலே உச்சி மலையில் மேகத்தை ஒட்டியிருக்கான். சுட்ட பிடிச்சிருமாடே பாறையில் சுட்ட பிடிச்சோம். கொஞ்சம் லைட்டாக படப்படன்னு வந்துச்சா உனக்கு? இறையில் ஆமாம், கீழே விழுந்துருமோ? வந்துட்டுனா இல்லையா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே இறங்கிடும். மேலே கீழே இறங்கலாம் காமிக்க முடியாது. நான் நட்டங்கத்தில் கீழே இறங்கிட்டு கூட கண்டினியூ பண்ணுறான். ஏய் சுடுதா, கீழே இறங்குடா. செல்ஃபி கேமரா வேணாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் இப்படி வாடா, ஒரு இடத்துல மட்டும் இப்படி வா. கம்போல நிற்கிறானே சாமியாடி. ஹாய், அங்கே ஒருத்தன் பாருங்க காயேற்றேன். ஹாய், காப்பாற்ற வாடா. வாங்கடா கீழே. ஸ்ட்ராங்காக இருக்காது நெடி. சங்கிலே வேணாம்டா. ஐயது பார்க்க சின்ன சங்கிலி மாதிரி இருந்துச்சு பார்த்தியா? இது வழுக்குதுடா. இது வழுக்குதுரி. சங்கிலியை ஒரு வேலை சங்கிலி பிடிச்சி, ஒரு வேலை சங்கிலி தான் பிடிச்சிருக்கேன். சிவா நிமிந்துடாத. நிமிந்தனா அப்படியே தள்ளி விட்டுருங்கல்ல. அது நிமிந்து தள்ளி விட்டுறேன். அப்படியே பிடிச்சிக்க. வலிச்சுன்னா காலை இங்கே வைக்கணும்டா. நீ அந்த பக்கத்து இறங்குறா, இந்த பக்கத்து இறங்குறீங்களா? இந்த பக்கத்து இறங்க, இந்த பக்கத்து முடிக்கிறது. டேய் வழுக்குதுடா, டேய் உண்மையில வழுக்குதுடா சிவா. பிடிச்சி இறங்குடா. ஏண்டா வழுக்குதுரி? டேய் சிவா வழுக்குதுடா, உண்மையிலே வழுக்குதுடா, சத்தியமாக வழுக்குதுடா. அந்த கம்பியை விட்டேன்னா கீழே விழுந்து வருவேன். அது கம்பியோட கீழே விழுங்குறவன் ரொம்ப மோசமாக முடியும் சாமியாடி. பாயமாக வழுக்குதுடா. நீலாம் வந்து என்ன பண்ணியிருப்ப? அந்த கீ சங்கிலி இறங்கினா வழுக்காது. இந்த மே சங்கிலி என்ன பஸ் இருக்கு? சங்கிலி இல்லை, பாறை வழுக்குது. ஆனால் சங்கிலி இந்த அளவுக்கு கிச்சன் போடப்பாரா? இந்த மே சங்கிலி இல்லை அப்படி தான் போடணும். லூஸாக விட்டோம்னா பிடிப்பு போயிடும். இந்த சங்கிலி இப்போ ரீசெண்டாக போட்டது கீழே சங்கிலி. முன்னாடி ஒரு சங்கிலி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கிட்ட வந்ததில் இப்போ காலு முட்டி மாற்றிட்டாங்க. சங்கிலி குழுன்னு இருக்குடா. சங்கில ஒரு போட்டு ஹீட் இல்லைப்பா, பாறை தான் ஹீட்டு, சங்கிலி ஹீட் கிடையாது. சூரியனே தேவையில்லை. தண்ணி தெளிக்குது. என்ன பண்ணுறேன்? இறங்கிருக்கேன் மெதுவாக. மலையிலேயே எப்போ கீழே போய்க்கிருக்கான். மேலேருந்து மெதுவாக கீழே இறங்கிருக்கேன். இங்கே நாக்கு தள்ளி போச்சு. வீடியோ கொஞ்சம் நல்லா தள்ளி தரலையா? ஓகே தான். இப்போ கொஞ்சம் மக்களாக தான் மானை மூடி வச்சுட்டு மழை போகுதுல. மழை இறங்கிருச்சு. ஆமாம், மணி எத்தனை? மணி இப்போ வந்து கரெக்டாக மணி 1 மணியில் 2 மணி தான் இருக்கேன். ஆனால் மழை நல்லா இறங்கிருச்சு. மணி என்ன?
12 1 12:38. 12 ஆகுது. மழை இருக்குது. மழை அடிச்சுட்ட போது இப்போ வீட்டுக்கு போனேன். அடங்கினா மட்டும் தானே மேமூட்டமாக இருக்குது வெயில். அங்கிட்டலாம் வெயில் அடிக்குது. உச்சிக்கு இருக்கையில் மழை வந்துருச்சு. ஏதோ சென்ட்ரு மட்டும் வெயில் அடிக்கிறதா? அங்கிட்டு நாள் இங்கிட்டு நாள். ஐயா அடர்வையில் மழை இறங்கிட்டு வர்ற அளவு சரி. மலை எதுவா இதாண்டா இந்த தொடர்ச்சி மலை அந்த ரூபாய் இதில் சேர்ந்த மலை தானே. தொடர்ச்சி இதில் பக்கத்தில் இருக்குதா அளவெயில். மேலூர்லேருந்து கீழே இறங்கிட்டு வீடியோ எடுத்து முடிக்க மழை வந்துருச்சு. பார்த்தா தெரியும் மழை பெஞ்சுக்கு இருக்கு பாருங்க. மழை பெஞ்சுக்கு இருக்கு, நல்ல மழை பெஞ்சுக்கு. மழையிலே நிற்குவேன். மழையிலே இந்த ஒரு கல் சந்தில் நிற்குவேன். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு போன பாறை தெரியுமா தெரியல பாருங்க. மழை பெஞ்சு நல்ல மழையாக பெஞ்சுக்கிருக்கு. மழை வந்துருச்சு. அவ்வளோ நண்பர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். முடிஞ்சால் உங்களோட ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஆமாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.